அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி கனடா, குரோஷியா, சைப்ரஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதே நேரம் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர்களோட விலை அதிகரித்திருக்கிறது. இதனால இந்தியர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில பிரதமர் மோடி வெளிநாட்டு தலைவர்களுடன் ஆடிப்பாடி ரீல்ஸ் விடுவது முறையா என்று காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி கிண்டல் அடிச்சிருக்கிறார். அது தொடர்பான விரிவான செய்தி தற்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் போது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஜாலியாக சிரித்தபடி ரீல்ஸ் விட்டு கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி சாடியிருக்கிறார். இதுவா தலைவருக்கான அழகு என்றும் வினவி இருக்கிறார். இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வீரபாசி என்ற விடுதலை போராட்ட வீரரின் சிலைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து ரேபரேலியில் நடந்த பொதுக்கூட்டத்துல அவர் உரையாற்றினார். அப்போது அவர் மறைந்த தலைவர்களான வீரபாசியும் அம்பேத்கரும் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். ஒவ்வொரு குடிமகனும் சமமானவர் என்றும் இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது என்றும் அவர்கள் கூறினர். இந்த நாடு ஏதோ ஒரு சாதிக்கோ அமைப்புக்கோ மட்டும் சொந்தமானது அல்ல, நாட்டின் அரசியல் அமைப்பும் இதையே வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு என்பது இந்திய மக்களின் குரல். அந்த அரசியல் அமைப்பை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் துரோகிகள், பாஜகவும் RSS அமைப்பும் துரோகம் செய்யும் அமைப்புகள் என குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டையே விற்றுவிட்டதாக விமர்சித்து பேசியிருக்கிறார். பாஜகவும் RSS அமைப்பும் நமது அரசியல் அமைப்பின் மீதும் வீரபாசி, மகாத்மா காந்தி, அம்பேத்கர் ஆகியோர் மீதும் தாக்குதல் தொடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தி. அரசியலமைப்பு என்பது ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. அம்பேத்கர், காந்தி, வீரபாசி ஆகியோரின் ரத்தத்துல எந்த கொள்கைகள் ஊறி இருந்ததோ அவற்றின் தொகுப்புதான் அரசியல் சாசனம் என்ற ராகுல் காந்தி பாஜகவும் RSS அமைப்பும் அம்பேத்கர் உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை மிதித்து நாசம் செய்வதாக தெரிவித்திருக்கிறார். தங்கம் வாங்காதீர்கள், வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள், மின்சார வாகனங்களை பயன்படுத்துங்கள் என்று நாட்டு மக்களுக்கு கூறும் நரேந்திர மோடி பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய விமானத்துல ஏறி வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட சிரித்தபடி ரீல்ஸ் போட்டு வருவது பிரதமருக்கு அழகல்ல என்று ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் இந்திய மக்கள் அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்க்கின்றனர். நாட்டில் ஒரு பொருளாதார புயல் உருவாகி கொண்டிருப்பதாக அவர் எச்சரித்திருக்கிறார். பொருளாதார புயல் காரணமாக இந்தியாவில் கடுமையான பணவீக்கம் ஏற்படும். அனைத்து பொருள்களின் விலைகளும் விண்ணை தொடும். அதோடு உரங்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்படும். வர இருக்கக்கூடிய காலங்கள் மிகவும் கடினமானவையாக இருக்க போவதாக ராகுல் காந்தி கவலை தெரிவிச்சிருக்கிறார். மேலும் இதுவரை கண்டிராத அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏற்பட போவதாகவும் அதனால் அனைத்து பொருள்களின் விலையும் உயரும் என்றும் பேசிய ராகுல் காந்தி நாட்டில் உர தட்டுப்பாடு ஏற்பட இருப்பதால் விவசாயிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாவார்கள் என தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த பொருளாதார புயலின் தாக்கம் அதானி, அம்பானி, மோடி ஆகியோரை ஒருபோதும் பாதிக்காது என்றும் அவர்கள் தங்களுடைய ஆடம்பர மாளிகைக்குள்ளேயே பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் ராகுல் காந்தி குறை கூறியிருக்காரு. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.